அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கியே நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கியே நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இன்னொரு பெரிய காரியம் அவங்க இடத்துல நான் கண்டது என்னென்னா, பொதுவாக வந்து இவன் மனைவி கூட இதுக்கு திட்டுவாங்க. பாஸ்டர் வந்து எங்களுக்காக ஜெபிப்பாங்க, வீட்டில் வந்து ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்காக ஜெபிப்பேன், ஊழியங்களுக்காக. அப்போ ஒவ்வொருத்தரையும் நான் திட்டுவாங்க என் ஒய்ஃப்ட்ட, நீங்கள் என்ன பெரிய ஆளா, நீங்கள் என்ன பெரிய பாஸ்டரா, அவங்க வந்து பெரிய பாஸ்டர், அவங்க வந்து அவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறதுக்கு பெரிய ஆளா அப்படி சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் பாஸ்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சரி அப்புறம் வந்து நான் நிப்பாட்டிட்டேன். ஒரு தடவை வரும்போது நான் எதுவுமே ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. எப்படி ஆனால் வந்து அது அவங்க நான் திட்டுவாங்க, ஒவ்வொரு தடவையும் திட்டுவாங்க, எந்த பண்ணிட்டு. அப்புறம் ஒரு தடவை இவங்க திட்டுனாலும் சரி, ஒரு தடவை நான் பண்ணலை. ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் ஜெபம் பண்ண. அது மாதிரி அவங்க வந்து அதான் தாழ்மை, அந்த தாழ்மை அவங்க அது வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை நினைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்ம அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டியது தான். அவங்கள என்றைக்குமே அவங்கள உயர்த்தினதே கிடையாது. ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க. நமக்கு அடுத்த தவறு இருந்தாலும் அதை பொறுமையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள். இந்த நேரத்தில் கூட ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்திலே குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, 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 கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஏசப்பா. கதாவே, இந்த அருமையான இந்த வேலையில் கூட ராஜா கதாவே, இது ஒரு வேளை ஒரு எல்லோருக்கும் மன பாரமும் வருத்தமும் கதாவே தாங்க முடியாத துயரமான ஒரு காரியமாக எங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் ராஜா, ஆனால் ராஜா கதாவே அவர்களை பொறுத்தவரை நீர் அவர்களுக்கு கொடுக்கிறதான இளைப்பாறுதல், ஹல்லேலூயா, அவர்களுக்கு கொடுக்கிறதான நிம்மதி, ஹல்லேலூயா.
கர்த்தாவே அவர்கள் இனிமேல் அவர் தொடர்ந்து உம்மோடு சேர்ந்து கர்த்தாவே உம்மோடு அவர்கள் உருவாடி கொண்டிருப்பார்கள், உம்மோடு பேசி கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான கர்த்தாவே அருமையான கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஒரு காரியத்தை அவர் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர். அவர்களுடைய பிரிவு எங்களுக்கு அது வருத்தம், எங்களுக்கு அது பாரம், எங்களுக்கு அது துயரம். ஆனால் அவர்களுக்கு அது இளைப்பாறுதல். அது அவர்கள் விரும்பின ஒரு காரியம். பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் மரித்தா என்ன தேவனோடு நான் கூட இருப்பேன், நான் ஒருவேளை பிழைத்திருந்தால் இந்த அவருடைய மகிமையை சொல்லி இந்த உலகத்தில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியாக அவர் உம்முடைய மகிமையை சொல்லி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக கர்த்தாவே அநேகருக்கு உதவியாக. இன்றைக்கி எத்தனையோ பேர் நாங்கள் பிறக்கிறோம், சாகிறோம், எதுக்கு பிறந்தாங்க எதுக்கு செத்தாங்கன்னே தெரியாமல் கிறிஸ்தவர்களே அநேகர் அப்படி தான் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தாவே ஒரு விஷன் இல்லாமல் ஹல்லேலூயா என்னுடைய சித்தம் என்ன என்று தெரியாமல் அநேக குடும்பங்கள் அநேகர் வாழ்ந்து மரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏசப்பா கர்த்தாவே இந்த அருமையான கர்த்தாவே பாஸ்டர் கர்த்தாவே இந்த உலகத்துக்கு தந்து கர்த்தாவே அநேகருடைய குடும்பங்களிலே அவர்கள் கர்த்தாவே ஒரு வெளிச்சமாய் ஹல்லேலூயா ஒரு ஆறுதலாய் உம்முடைய வார்த்தையை எடுத்து செல்கிற ஒரு தேவ மனிதனாய் உம்முடைய எச்சரிப்பின் சத்தமாய் ஹல்லேலூயா உம்முடைய சமாதானத்தின் தூதுவனாக ஹல்லேலூயா கர்த்தாவே சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே பெருகச் செய்கிற ஒரு மனிதனாக மூலமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிற ஒரு எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாக கர்த்தாவே இந்த உலகத்தில் அவர்களை வைத்து கர்த்தாவே அவர்களை வாழச் செய்து அவர்களை கர்த்தாவே இந்த நாளில் கூட உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் சென்றிருக்கும் பொழுது ஒரு மரணம் அவர்களுக்கு நேரிட்டிருந்தான ஒரு கடைசி வரை உம்முடைய ஊழியத்திலே நிற்கிற ஒரு பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்து கர்த்தாவே ஓட்டத்தை நன்றாய் ஓடி முடிக்க கர்த்தாவே நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இதை வார்த்தையை நாங்கள் சொல்லாமல் அந்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து உதாரணங்களை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் அதை செய்ய கர்த்தாவே நல்ல ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கர்த்தாவே இவருடைய வாழ்க்கையானது எங்களுக்கு ஒரு உதாரணமாய் முன்னுதாரணமாய் இருக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. கர்த்தாவே இந்த அருமையான குடும்பத்தாரை கருத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே நீரே சமாதானத்தின் தேவன், நீரே ஆறுதலின் தேவன், நீரே கர்த்தாவே அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன் நீர் ராஜா. கர்த்தாவே எங்கள் கண்ணீரை கர்த்தாவே துடைக்கிற தேவன் நீர், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நீர். கர்த்தாவே இந்த குடும்பத்தில் நாங்கள் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் கர்த்தாவே அது போதாது. அவளுடைய இழப்பு கர்த்தாவே மிகப்பெரிய இழப்பு ஹல்லேலூயா. ஆனாலும் தெய்வீக சமாதானம் கர்த்தாவே இவர்களை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தாவே இந்த நேரத்தில் வேண்டுகிறோம். உங்களுடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன தேவனே இயேசுவே கர்த்தாவே இந்த உம்முடைய தெய்வீக சமாதானம் இவருடைய உள்ளங்களிலே கர்த்தாவே இளைப்பாறுதலை தரும்படியாய் ஆறுதலை தரும்படியாய் கர்த்தாவே இவர்கள் கர்த்தாவே மறுபடியுமாய் தொடர்ந்து கர்த்தாவே அந்த அவங்களுக்கு ஐயா அவர்கள் விட்டு சென்ற ஓட்டத்தை இன்னும் அதிகமாய் கர்த்தாவே ஓடி முடிக்க எலியாவுடைய அபிஷேகம் எலிசாவின் மேல் இரண்டத்தனையாக வந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்தபடியாய் கர்த்தாவே இரண்டத்தனையான கர்த்தாவே அபிஷேகமும் வல்லமையும் கர்த்தாவே இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் கிடைக்க கர்த்தாவே ஆறுதலும் கிடைக்க நீ கிருபை செய்வீராக. கர்த்தாவே தொடர்ந்து இவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இன்னும் அதிகமாக வீரியத்தோடு இன்னும் அதிகமான வைராக்கியத்தோடும் செய்ய கர்த்தாவே நீ இவர்களோடு கர்த்தாவே கூட இருந்து நீ நடத்த போகிற செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கையில் அன்புக்கு பரம் தந்தையே ஆமென். நன்றி.